ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இன்றைக்கி நடந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட் இந்த சப்ஜெக்டோட பார்ட் பி கொஷினுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும் கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியும். ப்ளஸ் நிறைய பேர் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ என்ன படித்தாலும் நம்ம படிக்கிறது வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ உங்களுக்கு மட்டுமே இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு மட்டுமே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வந்து இஷ்யூ இருக்கோ அதை விட நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு மேபி அந்த ஸ்டாஃப் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எடுக்கிற எல்லா ஸ்டாஃபுக்குமே சரி இந்த கொஷினால் பயங்கர டிப்ரெஷன் ஆகியிருக்காங்க. ஸோ அதை எங்கள் ஸ்டாஃப்ஸ் குரூப்பில் வந்து நல்லா பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு நாங்கள் ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் என்றைக்குமே இருப்போம் ஸ்டாஃப்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து விஷயத்தை ஃபஸ்ட்டு பேசிடலாம். அதுக்கப்புறம் மீதி கதையை பேசுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா இதில் எப்படி எல்லா கொஸ்டினும் பார்த்து ஜெனரலாக சொல்லிடுறேன். எல்லா கொஸ்டின்லையுமே 5 கொஸ்டின்லையுமே பார்த்தோம்னா ஒன்று பார்ட் ஏ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா பார்ட் பி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்ட் ஏ அட்டன் பண்ண முடிஞ்சால் பார்ட் பி அட்டன் பண்ண முடியல, இல்லை பார்ட் பியில் அட்டன் பண்ண முடிஞ்சால் பார்ட் ஏல அட்டன் பண்ண முடியல. இப்படி தான் இருக்குது. நான் ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் தான். ஒரு 6 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸில். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எடுத்த ஸ்டாஃப் வந்து மினிமம் ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த ஃபீல்டில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி அவருக்கு தெரியுமா? இது நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து என் வயசு தான், என்னோடய வயசு அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். அதுமாரி ஸ்டாஃப்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்குமே. ஓப்பனாக சொல்லக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தில். ஒருத்தவங்க கொஸ்டின் எடுக்கிற லெவலுக்கு அவங்க லெவல் அதிகமாக இருக்குன்னா அவங்கள நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வளரல. ஸோ இருந்தாலுமே ஒரு சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். அதுக்காக தான். ஸோ இது வந்து பசங்களுக்கு எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கொஷின் எடுத்தவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா, இல்லை அவருக்கு இந்த வீடியோ போச்சுன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. பசங்களோட மனநிலை நீங்கள் நினைக்கிற மாதிரி பசங்களாம் இப்போ இல்லை, அதுதான் உண்மை. நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே மாறி ஆகணும் ஸ்டாஃப்ஸ்லாம். ஸோ கொஷின் வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் லெவலில் ஏற்றி வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த கொஷின் கேட்டால் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, அந்த லெவலில் கேட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து, இந்த கொஷின் எடுத்த ஸ்டாஃப் வந்து டிப்ளமா காலேஜில் ஒர்க் பண்ணாரா இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா கொஷின்ஸ் ஃபுல்லாகவும் பார்த்தோம்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷினாக இருக்குது. இல்லைனா வந்து சிலபஸை மட்டுமே பார்த்து கொஷின் எடுத்துட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த டவுட் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே இருக்குது. ஸோ இது மாணவர்களுக்கு மற்றும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே டிப்ரெஷன் இல்லை, ஸ்டாஃப் எங்களுக்கும் டிப்ரெஷன் தான். ஏன்னா ஒரு 6 மாதம் ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு எஃபோர்ட் போடுறாருன்னா, ஸோ உங்களுக்கு தெரியாது, 10th முடிச்சுட்டு வர பசங்க வந்து இவங்க எல்லாமே 10th முடிச்சுட்டு வர பசங்க தான். எல்லாருமே வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரி வந்து நம்மளை வந்து படிக்கிறதுக்காக இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. கெப்பாசிட்டி இல்லாத பசங்க தான் இவங்க எல்லாமே. ஸோ பசங்களை தப்பாக சொல்லலை, அவங்களோட கெப்பாசிட்டி அதுதான். அவங்க 16 வயசு 17 வயசில் இருக்காங்கன்னா அது அவங்களால இவ்வளோ தான் எழுத முடியும். ஸோ நீங்கள் ஸ்டாஃப் இது கொஷின் எடுத்த ஸ்டாஃப் வந்து அவர் படித்த லெவலுக்கு வந்து கொஷின் எழுதியிருக்காரு. ஸோ ஸ்டாஃப் எங்களுக்கே வந்து இந்த கொஷினை பார்க்கும்போது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து இது இன்டெரக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சதுக்கு டைம் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம் ஹாலில் பையன், ஒரு 17 வயசு பையன் உட்காந்து எப்படி வந்து ஒரு இதெல்லாம் கண்டுபிடிச்சி, அவன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த கொஷின் கூட கேட்க மாட்டாங்க, அவ்வளோ டஃபாக கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று இது எடுத்த கொஷின் இந்த ஸ்டாஃப் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாஃபாக இருப்பார், இல்லைனா வெறும் சிலபஸை மட்டுமே பார்த்து எடுத்துருப்பார். இது 2 தான், வேறு வழியே இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷினே எதுவுமே இல்லை இதில். நானும் இவ்வளோ நேரம் பார்த்துட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினே இல்லை. வேணுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்கக்கூடாதுன்ற மாதிரியே எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் உண்மையான ஒரு செனரியோவே. இந்த 3 செனரியோ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யாருன்னா பார்த்துச்சுன்னா அடுத்தது வர ஸ்டாஃப் கண்டிப்பாக வந்து சீனியர் ஸ்டாஃப் தான் கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ பசங்களோட மென்டாலிட்டி வந்து இப்போ இவன் ஃபைனல் இயர் பையன், அதான் பிரச்சனையே. இப்போ செகண்ட் இயர் பையனாக இருந்தால், ஃபஸ்ட் இயர் பையனாக இருந்தால் அரியர் வச்சு அடுத்த மாதிரி கிளியர் பண்ணிவிடுவான். ஸோ ஒரு லட்சக்கணக்கில் பசங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுறானுங்க. அதுவும் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறான். ஸோ பாஸ் ஆகிடுவானு வச்சுக்கோங்க, நல்லா படிக்கிற பசங்க பாஸ் ஆகிடுவானா, அதில் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும், போயிட்டு அடுத்தது இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான்னா அவனுக்கு எப்படி பர்சன்டேஜ் பூஸ்டப் ஆகும்? எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆதங்கம் இது மட்டும்தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்கிட்டயே வந்து பேசுவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க. எங்கள் காலேஜ்லேயும் சரி, நிறைய பசங்களை வந்து ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் படிக்கணுன்ற மாதிரி வெறியாக படிப்பான். 96% எடுக்கணும், 97 எடுக்கணும், 98 எடுத்தால் தான் அவனுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கும், நல்ல காலேஜாக கிடைக்கும், இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதுக்காகலாம் பசங்களாம் படிக்கிறானுங்க, வெறியாக படிக்கிற பசங்களாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்த இந்த கொஷின் பேப்பர் எடுக்கிற ஸ்டாஃபுங்க வந்து அடுத்தது இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் செமஸ்டரில் எழுதுகிற பசங்க வந்து அவனுக்கு வந்து ஆல் கிளியர் பண்ணால் தான் அடுத்தது வந்து வேலையும் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆல் கிளியர் பண்ணால் தான் அவனுக்கு வேலையை கொடுப்பாங்க. ஆல் கிளியர் பண்ணாலே வேலை கிடைக்க மாட்டுது. இதிலே ஆல் கிளியர் பண்ணாமல் அரியர் வச்சுருந்தா அவன் எப்படி 6 மாதம் வெளியே போய்ட்டு திரும்ப பாஸ் ஆகும் அந்த கொஷின் பேப்பர்லாம்?
எனக்கு புரியவே இல்லை எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை கொஷின் எடுக்கிறவங்க பையன் வந்து ஒருத்தவங்க கூட பாஸ் ஆகக்கூடாது, எல்லாமே ஃபெயில் ஆகணும் அப்படின்னு பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. 3 மார்க் மட்டுமே ஈஸியாக கேட்டால் 3 மார்க் பாஸ் ஆவானுங்களா? எப்படி பாஸ் ஆவானுங்க? 3 மார்க் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஸோ இதே மனநிலையில் எல்லா ஸ்டாஃபுமே இருக்காங்க. அதுதான் நான் மட்டுமே தனியாக பேசுகிறேன், எல்லா ஸ்டாஃபுமே தான் இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேஷன் அந்த சப்ஜெக்ட்டுக்குமே இது போல் இன்டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாஃப்ஸ் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன், நீங்கள் இதுவே மெக்கானிக்கல் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லுவாங்க அந்த ஸ்டாஃப்லாம். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த போல் ஒஸ்ட்டான கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, ஒஸ்ட்டான வந்து ஒரு வேல்யூவேஷன் இருக்கும். அது ஏன்னே புரியல. இதுலேயே நல்ல ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் போகிறப்பெல்லாம் இங்கே நல்ல தங்கமான மனுஷங்கள்லாம் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணுற ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஏஜ்டு ஆன ஸ்டாஃப், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, என்ன மனநிலையில் அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பண்ணுற தப்பால் எல்லாருமே நம்ம வந்து ஒரு மாதிரி நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ முக்கியமாக இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து பாஸ் ஆவான், எப்படி ஆல் கிளியர் பண்ணுவான், எப்படி ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்து நல்ல ஒரு கம்பெனியில் எப்படி ப்ளேஸ் ஆவான், அவன் லைஃபே கிட்டத்தட்ட இதை வச்சு தான் இருக்குது. இது வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 டேஸில் கொஸ்டின் பேப்பர் எடுத்துடலாம். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த சிலபஸை பற்றி பார்த்தாலே அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டும் ஒன்றும் பெருசு இல்லை, கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது அத்தனோட ஸ்டூடெண்ட்டோட லைஃப் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஸோ கொஸ்டின் எடுக்கிற ஸ்டாஃப் இதுக்கப்புறம் யாருன்னா எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு கொஸ்டினாக பார்க்காம ஒரு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு லைஃபாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ வேறு எதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் தான் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டாஃப் குரூப்லேயும் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறை சர்க்யூட் தெரியல, எந்த காலேஜ் ஸ்டாஃப் மேம் தெரில, கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டாஃப் தான் அவங்க. அந்த மேம் வந்து கரெக்டாக அவங்க மட்டுமே ஆக்ஷன் எடுத்தாங்க. அவங்க மட்டுமே லெட்ரு போட்டு கிரேஸ் மார்க்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு 2 கொஸ்டினுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சர்க்யூட் தெரியல. கண்டிப்பாக இப்போயும் கிரேஸ் மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ கிரேஸ் மார்க் பற்றி இப்போ எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா. ஒரு கம்ப்ளைண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் எக்ஸாம் வேல்யூவேஷன் போவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் சொல்லுவாங்க அந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்தெந்த கொஷின் நான் சொல்கிறேன் கிரேஸ் மார்க் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் மட்டுமே தனியாக சொல்ல முடியாதுல்ல, எனக்கும் தெரியாதுல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதாக தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஃபுல்லாகவும் கரெக்டாக இருக்காதுல்ல, நான் அதை ஒத்துக்கணும்ல. ஸோ அது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் நான் சொல்கிற கொஷின் வரதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான சான்ஸுகள் அதிகமாக இருக்குது. அதனால் பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்து இன்னொரு எக்ஸாம் இருக்குது, படிக்காமல் விட்டுறாதீங்க. அடுத்து வந்து அரியர் எக்ஸாம் தான் இருக்குது. ஒரு சில பேர் சர்க்யூட் தியரில் வச்சுருக்கலாம், ஒரு சில பேர் மெஷின்ஸில் வச்சுருக்கலாம். அந்த பேப்பரையும் வந்து இதே நினச்சிட்டு ஃபெயில் ஆகி விட்றாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு மூவ் ஆனாங்க, கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. யாருமே அப்படியே சும்மா விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தவங்கல்ல, எல்லா ஸ்டாஃபுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எஃபோர்ட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்காமலே அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னென்ன மார்க் கொடுப்பாங்கன்ற மாதிரி நான் சின்னதாக சொல்கிறேன் உங்களுக்கு. பார்ட் 11th கொஸ்டின் ஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அது 2 கொஸ்டினுமே புக்கில் இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா 7 மார்க்காக கொடுத்துருக்காங்க சப்டிவிஷனில். ஸோ அதனால் இது தேரி கொஸ்டின்றதால டைம் ரொம்ப பெருசாக இழுக்கும். ஸோ இதுவும் 7 மார்க் கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல. இருந்தாலும் இந்த பார்ட் பி, இந்த எக்ஸ்பிளைன் அபவுட் எனர்ஜி ஆடிட் ப்ரொசீஜர் வித் எ ஃப்ளோட் சார்ட், இதுதான் பிரச்சனையே. இந்த கொஷின் பார்த்தோம்னா அப்படியே 4th யூனிட்டில் இருக்கிற கொஷின், 4th யூனிட்டில் இருக்க இந்த ஆடிட் கொஷின் எப்படி ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ சிலபஸும் வந்து நானும் ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை தேடி பார்த்துட்டு இந்த 2nd யூனிட்டில் வந்து இந்த டாப்பிக்கு இந்த ஆடிட்டுன்ற ஒரு வார்த்தையே இல்லை. ஸோ அதை கூட விட்ருங்க. 4th யூனிட்டில் இருக்க கொஷின் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது, சிலபஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலாம். ஃப்ளோ சார்ட்டுன்ற வார்த்தை எனர்ஜி கன்சர்வேஷன் சிலபஸ்லேயே இல்லை. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதுக்கு யாருன்னா வந்து கிளியர் பண்ண முடியும்னா கிளியர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோம்னா இந்த 12ல் ஏ. ஸோ இதுவும் வந்து ஓகே, ஐசோலேஷன் டெக்னிக் ட்ரான்ஸ்ஃபார்மர் அது புக்கில் இருக்குது. ஓகே ரைட்டு. அடுத்து 12 பிக்கு வாங்க. இதில் பார்த்தோம்னா புக்கில் வந்து உங்களுக்கு ஐபிஎஃப்சி பற்றி மட்டும்தான் சிம்பிளாக எதுவும் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பசங்க ப்ரைவேட் காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாமே வந்து என்வி பப்ளிகேஷன் புக்கு, ஸோ பப்ளிகேஷன் புக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக யாரும் நினச்சிக்கூடாது. ஸோ அதுக்கு அவங்களுக்கான ப்ரமோஷனும் கிடைக்காது. இது அந்த புக்கை யூஸ் பண்ணுறாங்க, என்வி அப்ளிகேஷன் புக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இல்லை கண்டென்ட்டு. ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தோம்னா சப்டிவிஷன் போட்டு ஆன் எக்யூப்மெண்ட்டு ஆன் சைட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐபிஎஃப்சி இன்டெலிஜென்ட் பவர் ஃபேக்டரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது புக்கில் இல்லை.
சிலபஸில் இந்த வார்த்தை இருக்குது, ஐபிஎஃப்சின்னு மட்டும்தான் இருக்குது. ஆன் எக்யூப்மெண்ட்டு ஆன் சைட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ எங்கேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க எனக்கு புரியல. மேபி வந்து வேறு பப்ளிகேஷனில் இந்த கொஷின் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஒரு சில மெட்டீரியல்லாம் வந்து ஃபார்வர்ட் ஆகும். அந்த மெட்டீரியல் இந்த கொஷினுக்கு ஆன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தால் அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் புக்கில் எதுவும் இல்லை, சிலபஸ்லையும் இல்லை, அதை நான் சொல்லிட்டேன். அடுத்து 13th கொஸ்டின், இதுதான் காமெடியான கொஸ்டினே இருக்கிறதுலே. எக்ஸ்பிளைன் தி ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்சிங்கர் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வித் ஹெல்ப் ஆஃப் சிங்கிள் லைன் டயக்ராம். ஸோ ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் இங்கே எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. சிங்கிள் லைன் டயக்ராம்ன்றதே பவர் சிஸ்டம், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷன் அதில் வரும். அதுலேயும் பார்த்தோம்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு சப்ஜெக்ட் பேரே அப்படியே கொஸ்டினாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது என்ன மீனிங்னே எனக்கு புரியல. ஸோ ஒரு சிங்கிள் லைன் டயக்ராமாக ஜென்ரலாக கேட்குறாங்க. ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் பவர் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, இதை வந்து சிங்கிள் லைன் டயக்ராமாக எழுதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஜிடிஎஸ் புக்கில், அதாவது பழைய ஜிடிஎஸ் புக்கில் பழைய சிலபஸ், இப்போ வந்து ஆர்ட் ஸ்கீம் மாறிடுச்சு. என் ஸ்கீம் சிலபஸ் 5th செமஸ்டர் உங்களுக்கு புக் எடுத்து பார்த்தா தெரியும். என் ஸ்கீமில் செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 14 கொஸ்டின் அதை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ படிக்கிற செகண்ட் இயர் பையனுக்கு இது பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டில் அதே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்கப்பா, என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறது இல்லை. அடுத்தது பாருங்களேன், இந்த 13th கொஸ்டின் ஓகே தான், ஓகே ரைட். அடுத்தது 14th கொஸ்டின் புக்கில் இருக்குது, ஓகே அதுவும் எழுதிட்டுருப்பீங்க. 14th பியில் பாருங்களேன், அதையும் எழுதிட்டுருப்பீங்க, ஓகே அதுவும் பிரச்சனை இல்லை. 15th A கொஸ்டின் வாங்க, 15th B கொஸ்டின் ஓகே தான், 15th A கொஸ்டின் வாங்க. இதுலேயுமே வந்து ட்விஸ்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே அவங்க சூட்சமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக கொஸ்டினை கேட்காம இன்டெரக்டாக கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் சீக்வன்ஸ் ஆஃப் எனர்ஜினா அதில் வந்து அதுலேயுமே பார்த்தோம்னா டாப்பிங் சைக்கிளும் வரும், பாட்டமிங் சைக்கிளும் வரும். ஸோ டாப்பிங் சைக்கிளில் 3 டைப் வரும். இப்போ வந்து பையன் என்ன எழுதுவான், டாப்பிங் சைக்கிளுக்கு ஃபுல்லாக 3 கொஸ்டினுக்கான டயக்ராமும் போடுவானா, இல்லை பாட்டம் சைக்கிளும் சேர்த்து 4 டயக்ராமும் போடுவானா? இந்த கொஸ்டினுக்கு எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க எனக்கு புரியல. அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கலாம், டாப்பிங் சைக்கிளில் இதை பற்றி எழுதுங்க, இல்லை பாட்டமிங் சைக்கிளில் இதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவங்க. ஏன் ஆனால் கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து சிலபஸில் வெளியே இருக்குது. உள்ளே வந்து இந்த சிலபஸுக்கு கீழே சப்டைட்டில் இருக்கிறது கண்டிப்பாக அந்த எடுத்த ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்க எதனா ஒன்று தான் எடுத்துகிட்டு வெளியே பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மேலே நீங்கள் இதெல்லாம் கேஸ் போட்டால் கூட பரவாயில்ல, நான் அதை தான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லா முறையும் இதை நிறைய பேர் இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. திரும்ப கொஷின்ஸை வந்து இதுமாரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது என்ன புரியல. இவன் வந்து 10th முடிச்சுட்டு வந்தான், அவனுக்கு ஒரு 16 வயசு தான் ஆகுது. இவன் நாலேஜுக்கு என்ன எழுத முடியுமோ அதுதான் எழுத முடியும். அதை விட்டுட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கோ, இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க ஒரு PhD முடிச்சிருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு கொஷின் எப்படி பையன் எழுதுவான், எப்படி பாஸ் ஆவான்? பையன் லைஃப்பில் ஏன் விளையாடுறீங்க? ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ பேசணும் நிறைய பேசிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் போடுங்க, படித்து ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன போல் இந்த 11 பிக்கு வந்து கிரேஸ் மார்க் வர சான்ஸ் இருக்குப்பா. ஆனால் 50-50 தான். ஏன்னா அந்த 4th யூனிட்டில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. 4th யூனிட்டில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. அதனால் 50-50 சான்ஸ் தான். ஸோ அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு 12 பியும் வந்து 50-50 சான்ஸ் தான். ஸோ 50-50ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபேவர் நடக்க தான் சான்ஸ் அதிகம், கிரேஸ் மார்க் வர தான் சான்ஸ் அதிகம். 11-12 பியும் சரி, 11 பியும் சரி, அதுக்கப்புறம் 13 A இதுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கப்பா. ஸோ கிரேஸ் மார்க் கொடுக்கறத பற்றி அஃபிஷியலாக ஒன்றும் எதுவும் சொல்லலை. அந்த லெட்ரு அந்த ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். 3 யூனிட்லையுமே 3 கொஸ்டினுக்குமே அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நம்பர் மட்டும் போட்டு வந்தால் கிரேஸ் மார்க் கொடுங்க, நம்பர் மட்டும் போட்டு கொஸ்டினை பற்றி எதனா கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நம்பரை போட்டு ஓரளவுக்கு ரிலேட்டடாக சும்மா எதனா கிரேஸ் மார்க் வந்து லாஸ்ட் டைம் நடந்தப்போ நம்பரை போட்டுட்டு சும்மா 2-3 லைன் எதனா ஒரு 4-5 மார்க் கொடுங்க, இல்லை வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அதுக்கேற்ற மாரி நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சப்ஜெக்டில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க, அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன். மார்க் வேணுமா கம்மியாக வரலாம், ஆனால் ஃபெயில் ஆக மாட்டீங்க. அதே போல் வந்து மார்க் அதிகமாக வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டிய கொஸ்டினுக்கெலாம் ஃபுல் மார்க் கொடுக்க சொன்னால் கண்டிப்பாக சென்டமும் வர சான்ஸ் இருக்குது. 3 மார்க் ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக பேப்பர் தத்துற ஸ்டாஃப் வந்து இந்த பேப்பரை பற்றி பேசுவாங்க. அந்த ரூமில் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பருக்கு எதுக்கு மார்க் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் போர்ஷனில் கேட்டிருக்காங்க, மார்க் பசங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி போடுங்கன்னா சொல்லுவாங்க.
அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். நீங்கள் கொஷினை கேட்டு எதுனா கூட அவ்வளோ மார்க் எடுக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸை கேட்டு விட்டு உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு வந்து அதிகமாக தான் மார்க் எடுப்பீங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த வேலையை பாருங்கள் போயிட்டு. இதை பற்றி பேசிகிட்டே இருக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக போலாட்ரானிஸும் பார்த்தோம்னா கஷ்டமாக தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்விஸ்ட்டு வச்சு தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ வந்து ரெடி ஆகுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதுதான் சொல்ல வரணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ. படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஆல் கிளியர் பண்ணுங்கள். நல்ல ஜாபுக்கு போங்க. நல்லா ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணணும். ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகணும். ஸோ வாழ்த்துக்கள்.